ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஹோட்டல் சுவையில் ஒரு அருமையான சாம்பார் சாதம் தான் செய்ய போகிறோம். இதுக்கு என்ன காய்கறினாலும் சேர்த்துக்கலாம். நான் இப்போ 100 பீன்ஸு, 100 கேரட்டு, 50 முள்ளங்கி, 50 பீட்ரூட் எடுத்துருக்கிறேன். நீங்கள் இதில் அவரைக்காய் இந்த மாதிரி காய்கறியும் கூட சேர்த்துக்கிடலாம். பீட்ரூட் உங்களுக்கு விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லாட்ட ஸ்கிப் பண்ணிக்கோங்க. சாம்பார் சாதம் செய்கிறதற்கு ஃபஸ்ட்டு ஒரு பொடி ஒன்று ரெடி பண்ணிக்கலாம், சாம்பார் பொடி. இதுக்கு கடாயில் 10 மிளகாய் வத்தல், 10 மிளகு, வெந்தயம் 1/4 டீஸ்பூன், கடுகு 1/4 டீஸ்பூன், ஜீரகம் 1 டீஸ்பூன், சோம்பு 1 டீஸ்பூன், மல்லி 1 ஸ்பூன், உளுந்தம்பருப்பு 1 ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், துவரம்பருப்பு 1 ஸ்பூன், எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா கருகாமல் நல்லா வதக்கிக்கிடணும். நல்லா வறுத்துட்டு பொடி பண்ணிக்கலாம். இப்போ குக்கரில் ஆயில் விட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1/4 ஸ்பூன் வெந்தயம், ஒரு 6 மிளகு, சின்ன வெங்காயம் ஒரு 100 கிராம், ஒரு 4 வத்தல், கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கிக்கலாம். கட் பண்ணி வச்சிருந்த காய்கறி ஒன்று ஒன்றா உள்ளே சேர்த்துக்கலாம். கேரட்டு, பீன்ஸு, முள்ளங்கி, பீட்ரூட் எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி வதக்கி விட்டுக்கலாம். இப்போ மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துட்டு தக்காளி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு கல் உப்பு போட்டு நல்லா கிண்டி வதக்கிக்கோங்க. தக்காளி ஒரு 100 கிராம் அளவுக்கு போட்டிருக்கிறேன். நல்லா வதக்கிக்கலாம். வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே செஞ்ச சாம்பார் பொடி அதையும் ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இந்த சாம்பார் பொடி அரைக்கும் போது கொஞ்சோண்டு கருவேப்பிலையும் கொஞ்சம் பெருங்காயத்தூளும் சேர்த்து அரைச்சிக்கோங்க. அதை நான் சொல்ல மறந்துட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடலாம். இந்த சாம்பார் பொடி நல்லா வாசனையாக இருக்கும். சாம்பார் சூப்பராக இருக்கும் சாம்பார் சாதம். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் மொத்தமாக ஒரு 5.5லேருந்து 6 கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றிருக்கிறேன். கொஞ்சம் மல்லி இலை தூவிக்கிடலாம். உங்கள் அரிசி எப்படியோ அதுக்கேற்றாப்புல நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த சாதம் கொஞ்சம் குலைவாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதுக்கேற்றாப்புல தண்ணி கூடுதலாக சேர்த்துக்கோங்க. ரொம்பையும் குழஞ்சிடக்கூடாது. நல்லா கொதி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஊற வச்ச அரிசி, பருப்பு ரெண்டையும் உள்ளே சேர்த்துக்கலாம். அரிசி 1 கப் எடுத்துருக்கிறேன், பருப்பு 1/2 கிளாஸ் எடுத்துருக்கிறேன். இப்போ இந்த சாதத்துக்கு தேவையான உப்பு சேர்த்து மூடி வச்சிடலாம். வெந்த உடனே மல்லியில தூவி இறக்கிக்கிடலாம். சாதம் ரெடி ஆயிடுச்சு. நல்லா குழஞ்சி வந்திருக்கு. இதே அளவுகளோட இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்றத சொல்லுங்கள்.